கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சிக்கன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் கம்மியான டைமில் குயிக்காக செஞ்சிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ். இது நம்ம குறைஞ்ச டைம்லேயே செஞ்சிடலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் நமக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சிக்கனுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைக்க போகிறோம். கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கப் தயிர், ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். சிக்கன் எப்போவுமே நீங்கள் மேரினேட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பாத்திரத்தில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நட்சத்திர சோம்பு, பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டு அது ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆன பிறகு 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா தான் இந்த சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் நல்லா ட்ரையாக இருக்கும். அந்த வெங்காயமும் சிக்கனும் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட வெங்காயம் பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் அப்போ தான் சீக்கிரமாகவும் வதங்கும். நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது நான்ஸ்டிக் தான், அதனால் அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அந்த இஞ்சி பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம கொத்தமல்லி கூடவும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதுக்கு போதுமானது. போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சிக்கனை நம்ம சேர்க்க போகிறோம். சிக்கனை அந்த தண்ணியோடு சேர்க்காமல் சிக்கனை மட்டும் எடுத்து அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. 3 நிமிஷம் நல்லா மூடி வைக்காமல் நல்லா கிளறி விடுங்க. சிக்கனை நல்லா கிளறி விட்டு அந்த மசாலாலாம் அதில் கோட் ஆகுற மாதிரி நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அதனுடைய தண்ணியிலே தான் அது வேக போகுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிரை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், எல்லா பக்கமும் அந்த மசாலாலாம் கோட் ஆகிடுச்சு. அந்த கொத்தமல்லியோட இதுவும் கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி விட்டு வேக விட போகிறோம். நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறது இல்லைங்க. இது அதனுடைய தண்ணியிலே நல்லா வெந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே வைங்க. அதை கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே போயிடும். பாருங்கள், ட்ரை ஆகிட்டே வருது இல்லைங்களா. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நெய் நல்லா காஞ்சதும் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் பண்ணது, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இந்த தாளிப்பை அந்த சிக்கனில் கொட்டுறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலி சிக்கனில் பெருங்காயத்தூள்லாம் போட மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தாளிப்பை அதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் அந்த நெய் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லைங்களா பார்க்கும்போதே. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் யம்மியாகவும் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா?
உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.